உங்களை எல்லாம் மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட சேர்ந்து உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷமாகுதோ இல்லையோ தெரில. அல்லேலூயா. எனக்கு மிகவும் சந்தோஷம். பலிபீடத்தில் நின்று ஆண்டவருக்காக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது. அல்லேலூயா. அதனால் இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய தேவன் நம்மை மீண்டுமாய் கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த 7 மாதங்களாய் கண்மணி போல நம்மை பாதுகாத்து இந்த 8வது மாதத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை எவ்வளோ நாள் அப்படின்னு தெரியாது. ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதனால் தயவு செய்து ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு நோக்கம் ஏசப்பாவா இருந்தால் நிச்சயமாய் வரக்கூடிய ஆபத்துகளுக்கும் வரக்கூடியதான சூழ்நிலைகளுக்கும் வரக்கூடியதான பேரிழப்புகளுக்கும் உன்னையும் என்னையும் பாதுகாக்க ஏசப்பா வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அதனால இந்த காலை வேளையிலே நாம் காலையில் நீங்கள் ரொம்ப பாடி ஆராதித்து ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்குவீங்க. இப்போ நேரடியாக நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் வசனத்தை கேட்க வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் பைபிள் வச்சுருக்கீங்க? தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பைபிள். ஆமேன். எல்லாம் பைபிள் வசனத்தெல்லாம் தேடி எடுக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா நீர் என்னோடு வருவதினா. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ போ மோசே, நீ போ, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ, நான் தான் சொல்றேன், நீ போ அப்படின்றாரு. அதுக்கு மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீங்க சொன்னா நான் போறேன், இல்லைன்னு சொல்ல, ஆனா நீ என் கூடவே வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ என் கூடவே வரணும் அப்படின்றாரு. ஆமென். மீண்டும் ஆண்டவர் சொல்ற, இல்லை உன் கூட தான் இருக்கிறேன் நான் இப்போ. இல்லை ஆண்டவரே நீங்க வராத நான் போக மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு இருதயம் பாருங்க, என்ன மாதிரி ஒரு இருதயம் பாருங்க. அல்லேலூயா. நீங்க இல்லாம நான் போகவே மாட்டேன், ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். அல்லேலூயா. சில பேர் ஹஸ்பண்ட் இல்லாமல் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஹஸ்பண்ட் வராமல் சாப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா. இப்போ சில ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லாமல் ஸ்கூலுக்கு போனால் கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்கிறியா? ஃப்ரெண்டுங்க இல்லையா? அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு நண்பரை போல அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே மோசேக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு ஃபெய்த் இருந்தது. ஆமென். ஒரு ஆசை இருந்துச்சு, என் கூட இருக்கணும்பா நீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். எந்த லேண்ட் ஸ்லைடிங் வந்தாலும், பூகம்பங்க ஏற்பட்டாலும், விபத்துகள் ஏற்பட்டாலும், நாச மோசங்கள் ஏற்பட்டாலும் நம்ம கூடவே இருப்பார் ஏசப்பா. அல்லேலூயா. என் கூட சேர்ந்து பாடலீங்களா? தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். கமன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பம் போல பகலிலே, அக்னி ஸ்தம்பம் போல இரவிலே கூடவே வந்த தெய்வம் இன்றைக்கும் கூட இருக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன், அது போதும் என் வாழ்விலே.
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நல்ல கரங்களை தட்டி ஓ அவர் கூடவே வருவார், அவர் கூடவே வருவார். ஓ ஏக்கமெல்லாம் தீர்க்கிற தெய்வம் ஓ கூடவே வருவார். உன் தாகத்தை தீர்க்க ஜீவ தண்ணீராய் கண்மலையை பிளக்கிற தேவன் இந்த கால வேளையிலே தேவ பிள்ளைகளே, எஸ் அவர் வருவார், வருவார், வருவார். உங்களை ஆசீர்வதிக்க, சூழ்நிலைகளை மாற்ற ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. இந்த 8வது மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகளோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். எழும்பி பிரகாசி. ஆமென். வாசிங்க. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. ஆமென். உன் ஒளி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படியாப்பட்டவராக இருக்கிறாரு? அல்லேலூயா, ஒளியின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல இவ்வளவு வேணும். ஆமென். இருள் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? நம்முடைய ஆண்டவர் இருளில் இருக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஐ ஆம் த லைட். நானே வெளிச்சமா இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி. முடங்கி கிடக்காத, எழும்பி பிரகாசி. முடங்கி உட்காராத, எழும்பி பிரகாசி. சோர்ந்து உட்காராத, எழும்பி பிரகாசி. துக்கப்பட்டு கலங்கி நிற்காத, எழும்பி பிரகாசி. அவமானப்பட்டது போதும், எழும்பி பிரகாசி. வேதனைப்பட்டது போதும், எழும்பி பிரகாசி. ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால தான் அந்த தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல, அல்லேலூயா, உன் மேல உதித்தது. ஆமென். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து 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 வந்தார். ஆண்டவர் அவர்களை உயர்த்தின வராரு. திரும்ப பாவம் பண்ணாங்க. ஆண்டவர் மீண்டும் உயர்த்தி வருவார். திரும்ப பாவத்துக்கு விழுந்தாங்க. ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவாங்க, திரும்ப ஆண்டவர்கிட்ட வருவாங்க. ஆண்டவர்கிட்ட தூரம் போயிடுவாங்க, திரும்ப ஆண்டவர்கிட்ட வருவாங்க. ஆண்டவர்கிட்ட போய் யாருக்கிட்டனா பெலிஸ்தர்கிட்டயோ அவங்ககிட்டயோ இவங்ககிட்டயோ பிசாசுக்கிட்டயோ எங்கேயோ போய் தலை கொடுத்து மாட்டிக்குவாங்க. திரும்ப ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களை காப்பாத்து. இப்போ பிள்ளைங்க நம்ம வானான்னு சொல்லுவோம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் குழந்தைய பார்த்துக்கிறீங்க, குழந்தைய வளர்த்துக்கிறீங்க? குழந்தைய வளர்த்துக்கிறவங்கண்ணா ராஜகுமார், நீ குழந்தை வானான்னு என்ன பண்ணோம்? அதுதான் வேணும்னு அங்கே போனால் அங்கே சேத்துல கை விட்டுருக்கோம், இல்லை ஏதாவது அது டர்ட்டியில் போய் கை வச்சிரும், இல்லை ஏதாவது சாப்பிட்டு உடம்பு சரியில்லாது. திரும்ப என்ன பண்ணா? நம்ம தான் என்ன பண்ணுறாத்த, ஹாஸ்பிட்டலுக்கு போய் மூக்கை தொச்சு, வாயை தொச்சு, கையை தொச்சு, என்ன சொல்கிறீங்க, அதை அலங்காரம் பண்ணி குழந்தைய வைக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி பண்ணார்? ஒவ்வொரு காரியத்திலே நடத்தினார். ஒவ்வொரு காரியங்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப இவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. கொஞ்ச நாள் கூடவே இருப்பாங்க, திரும்ப போயிடுவாங்க, திரும்ப வருவாங்க, திரும்ப போயிடு. இந்த பார்த்து 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 ஆண்டவருக்கு சில டைமில் கோபம் வரும், ஆனால் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் பிள்ளைங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தன்னுடைய ஜனங்களுக்கு திருவுளம் பற்றுகிறார். ஆண்டவர், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது,
கர்த்தருடைய மகிமை. யாருடைய மகிமை? யாருடைய மகிமை? இன்னைக்கு யாருக்கெல்லாம் அவருடைய மகிமை வேணும்? யாருக்கெல்லாம் அவருடைய மகிமை வேணும்? கையெத்துக்குங்க பார்க்கலாம். அவருடைய மகிமை எனக்கு வேணும். அவருடைய மகிமை என் குடும்பத்துக்கு வேணும். அவருடைய மகிமை என் கணவருக்கு வேணும். அவருடைய மகிமை என் பிள்ளைகளுக்கு வேணும். அவருடைய மகிமை என் ஊழியத்துக்கு வேணும். அவருடைய மகிமை என் மேலே வேணுன்றவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. ஆமென். யாருடைய மகிமை? அப்போ கர்த்தருடைய மகிமை உன்னை வந்தா நீ சும்மா இருக்கும்படி இருந்து போயிடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைக்காக நம்ம இருக்கிறோம். நம்ம மேல ஆண்டவர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நம்ம மேல அந்த அழியாத அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதான் பவுல் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற ஆவிய. அப்ப யாருக்குள்ள இருக்குது ஆவி? யார்கிட்ட இருக்குது? ஜெபம் பண்ணும்போது அப்படியே சோர்ந்து உட்கார்றோம். பாடல் பாடும்போது வாயை திறக்க மாட்டோம். ஜெபம் பண்ணும்போது வேற எங்கன்னா யோசித்து இருப்போம். அல்லேலூயா. கரெக்டா நான் சொல்றது? ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார். எழும்பி பிரகாசிக்கணும். அவருடைய மகிமை மேலே வரணும்னா கர்த்தர் உன்னை நேசிக்கணும். அவர் வெளிச்சம் மேலே உதிக்கணும்னா அல்லேலூயா. அவர் மகிமை வந்தாவே போதும். நீ கார் வாங்கவே தேவையில்லை. நீ பெரிய பெரிய ஆஸ்திகளை சேர்க்க தேவையில்லை. அவர் மகிமையே உன்னை கொண்டு போய் மேலே நிற்க வைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீத சவுல் ராஜா கிட்ட எது கொண்டு போய் நிற்க வச்சிச்சு? அவன் மேலே இருந்த அந்த அபிஷேகம். சவுல் ராஜாவுக்கு தாவீது யாருன்னே தெரியாது. அவர் ஆடு பின்னால போயிருந்தவர். நான் சொல்றது புரியுதுங்களா? எங்கேயோ ஒரு மூலையில் ஆடு மேய்ச்சிருந்தவன தேசத்தில் ராஜாவுக்கு தெரியும். மோடிக்கு நம்மளை தெரியுமா? மோடி ஐயாவுக்கு நம்மளை தெரியுமா? அல்லேலூயா. மகிமை இருந்தா உன்னை தெரிய வைக்க வர ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்காக நீ ஜெபிக்கணும். அதுக்காக ஆலயத்துக்கு வரணும். அதுக்காக ஆராதிக்கணும். சும்மா இன்னும் அதே பழைய ஜபமே பண்ணுகிறது. பழைய அந்நிய பாஷையே பேசுறது. பழைய ஜப குறிப்பே சொல்லி ஜபம் பண்ணுகிறது. இன்னும் பழைய குடி கது தடின்ற மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? நான் இத்தனை பேர் புரியுது நான் சொன்னது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் மேலே கர்த்தருடைய மகிமை காணப்படணும். இந்த மகிமையின் ஆவியானவர் அவர். நம்முடைய ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துறதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறாருங்க. நீ குறுகி உட்கார்ந்து கஷ்டப்படணும். நீ குழந்தை இல்லாமல் இருக்கணும். நீ சாப்பாடு இல்லாமல் இருக்கணும். நீ நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய நோக்கமே அல்ல. அப்போ ஏன் நோவு வருது? அப்போ ஏன் பலவீனம் வருது? அப்போ ஏன் நமக்கு போராட்டம் வருது? உபத்திரவம் இல்லாமல் உன்னால் உருவாக முடியாது. அல்லேலூயா. அவன் உபத்திரவத்தின் குகையிலிருந்து உன்னை தெரிஞ்சுக்கினாராம். வசனம் சொல்லுது. எங்கிருந்து தெரிஞ்சு கொண்டார்? உன்னை உபத்திரவத்தின் குகையிலிருந்து கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். எதுக்காக? உன் மேல அவருடைய மகிமையை வைக்கும்படியாக. எதுக்காக? உன் மேல அவருடைய மகிமையின் ஆசீர்வாதத்தை உன் மேலே உனக்கு தரும்படியாக. ஆகையால் இந்த மகிமையை பெற்றவங்க ஒரு சிலர் எப்படி ஆண்டவருக்காக எழுந்து போனாங்க அப்படின்றது உனக்கு சொல்ல போகிறேன். நீ சும்மா உட்கார்ந்துக்காது. இன்னைக்கு எழுந்து போகிற நீ போ சொல்லு. நீ பக்கத்தில் பார்த்து நீ போ. அல்லேலூயா. அவர் என்ன போன்றி போகிறீங்க அப்புறம்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்படி மகிமை வந்தா பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு உத்தரவு சொல்றார். வாசிக்கலாம். நம்பர் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. வாசிங்க. ஆபிரகாமுக்கு சொல்றார், நீ காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போகணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. Genesis 12 chapter 1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. உன் மேல என் மகிமை இருக்கிறது, என் ஒலி இருக்குது, நீ போ. அதுக்கு அவர் என்ன செஞ்சாரு? வாசிங்க 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போறேன்?
பெரிய ஜாதியாக்கி பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை நீ பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய். ஆசீர்வாதமாய் இருப்ப. 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் உனக்கு என்றார். உள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். அல்லேலூயா. பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் அவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எங்க எழுந்து போனாரு? தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய தேசத்தை விட்டு ஆண்டவர் காண்பிக்கும் கானான் தேசத்துக்கு போனார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு கீழ்ப்படிதல் தான். நீ இவன் கூட போகாத, நீ இவன் கூட சேராத, நீ இதை செய்யாத, நீ இதை பண்ணாத அப்படின்னு நீங்கள் இருக்கிற டாடி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரா? இல்லைங்க பலிப்பிடத்தில் எந்த ஊழியக்காரனுக்கு பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை அது. அதை நீ கேட்டு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் தெரியுமா? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வாதம் தான், உன்னை சபிச்சாலும் அது அவனுக்கு ரிட்டர்ன் வரும். தெரியுமா? நல்ல கவனம் வச்சுக்க. கூனி குறுகி ஏன் எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஏன் எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு காரியம், ஏன் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏன் என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஏன் என் குடும்பத்தில் போராட்டம் என்று சொல்லி ஒருவேளை நீ உட்கார்ந்து கூனி குறுக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தா, நீ எழுந்து போன்னு சொன்னார், உடனே எழுந்து போயிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். இங்கே இருக்கிறது ஒருத்தருக்கு சொன்னால் எல்லா வயசுக்கு வந்த பசங்க தான், வயசு பசங்க தான். ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் புத்தி தெரியுது. நல்லது எதுன்னு தெரியும், கெட்டது எதுன்னு தெரியும், பாவம் எதுன்னு தெரியும். ஆமென். எல்லாம் தெரியும். சின்ன பசங்களை விட்டுருங்க, பெரியவங்களை எல்லாம் தெரியும். ஆனால் அதிலே தான் விழுந்து கிடப்போம், சாக்கடையிலே விழுந்து கிடப்போம். அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது உனக்கு நன்மை கொண்டு வராது. காரணம், நாங்கள் அதில் இருந்தோம். எங்களை கர்த்தர் கழுவி கொண்டு வந்து பலிப்பிடத்தில் நிற்க வச்சார். உன்னையும் கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் எங்களுடைய வாழ்க்கை உங்கள் வயசில் இருக்கும்போது எங்களை நடத்த ஆட்கள் இல்லை, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லை, எங்களுக்கு தெரியாது. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இங்கே பார், தன் தகப்பனை விட்டுட்டு, தன்னுடைய ஊரை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு, தன்னுடைய ஆஸ்தி பாஸ்திகளை விட்டுட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு கடந்து போனான். ஆமென். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு என்ன மாதிரி ஆசீர்வாதத்தை, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு உள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க தெரியும்? கிறிஸ்டின் ஏற்றுக்கனா ஆபிரகாம் சந்ததி, முஸ்லீம் ஏற்றுக்கனா ஆபிரகாம் சந்ததி, இந்துக்கள் ஏற்றுக்கனா ஆபிரகாம் மனைவியாகிய கேத்துரால் வழியாக சிந்து சமவெளி வழியாக இந்தியாவுக்கு வந்தாங்க, ஆபிரகாம் சந்ததி. நிறைவேறிச்ச ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம். என் ஆண்டவருடைய வசனம் போய் சொல்லாது. அல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படிஞ்சான். ஆண்டவர் சொன்னார் நீ போன்னு சொன்னார். கர்த்தர் அப்படியே என்ன சொன்னாரோ அப்படியே ஆசிரியர். எந்த சூழ்நிலையில் சொன்னார்? அவங்க மனைவிக்கு குழந்தை இல்லை, இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் அவங்களுக்கு. இல்லாததை ஒன்றை, ஆமென், இல்லாத சூழ்நிலையில் தான் உன் விசுவாசத்தை நீ காட்டணும் ஆண்டவர்கிட்ட. இருக்கும்போது நிறைய பேர் கூட இருப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய பேர் செய்வாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் கேட்டுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராங்க. இந்த ஆபிரகாம் ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். அப்போ உன்னை எங்கே காட்டுறாரோ அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். பசங்களுக்கு சொல்கிற வாலிப பசங்க. நேற்று டாடி சொல்லும்போது என் இருதயம் கலங்கிச்சு. இன்றைக்கி சர்ச்சில் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணேன், புரியுதா? அத்தனை பேர் சின்ன பசங்க குச்சி எடுத்து வச்சிருக்கிறேன், புரியுதா? ஆமென். பெரிய பெரிய குச்சி அப்பா அம்மா காலு மேலே அடி தெருவில் சுற்றுறது, ஆமென். அங்கே நின்று பேசுறது, பொறுக்கி தானே போய் நோட்டு வாங்குறேன் புக்கு வாங்குறேன்னு சொல்கிறது, லேட்டாக வர்றது, காலு மேலே வைக்கணும். உன் பிள்ளையை நீ அடிக்காமல் வளர்த்தியானா பாவம் பண்ணுறேன். எங்கள் சர்ச்சில் காலையில் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இங்கே வரேன். அல்லேலூயா. ஆமென். ஆமென்.
தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். கூட பேசணும். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர். அதனால ஆண்டவருடைய மகிமை உனக்கு வரணும்னா அவர் காண்பிக்கும் இடத்துக்கு போ. எங்க உனக்கு எங்க அட்மிஷன் பண்ணுற அதில் போய் நல்லா படி. அங்கே போய் நீ உன்னுடைய அந்த மகிமையை காமி. நான் ஏசப்பா பிள்ளை, நான் ஹோம்லேருந்து வரேன், நான் இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலேருந்து வரேன். அங்கே போய் உன் ஜெபத்தை காட்டு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அதாவது அமெரிக்காவில், இங்கிலாந்தில் கிரேட் ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன், ஜான் வெஸ்லின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன். அந்த ஜான் வெஸ்லியினுடைய அவர் பல வருஷங்களுக்கு முன்பாக இங்கிலாந்து தேச ரட்சிக்கப்படும்படியாய் பல ஊழியங்களை செய்து அவர் மூலமாய் ஆண்டவர் முழு இங்கிலாண்டை ரட்சித்தார். ஜான் வெஸ்லி நல்ல கவனிங்க. அவர் சுவிசேஷம் ஊழியம் செய்கிறவர். அவர் மரித்து போன பிறகு அவருடைய துணிமை, அவர் யூஸ் பண்ண சர்ச்சு, அவங்க சேப்பல், அவருடைய வீடு, அதெல்லாம் ஒரு மியூசியம் மாதிரி வச்சுட்டு, என்னது மியூசியம் மாதிரி வச்சு வரக்கூடிய ஊழியக்காரர்கள், வரக்கூடிய விசுவாசிகள் எல்லாம் அவர் எப்படி ஜெபித்தார், அவர் எப்படி ஆண்டவரோட விண்ணப்பித்தார், அவருடைய பைபிள், அவருடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ், அவர் எப்படி விசுவாசமாக இருந்தார், இதெல்லாம் ஒரு மியூசியமில் வச்சுட்டு அவர் பெட்ரூமு அதெல்லாம். இப்போ வெளியூர்லேருந்து வர, வெளிநாட்டிலேருந்து வரவங்களெல்லாம் இவ்வளோ பெரிய தேவ மனுஷன்ல 200 ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த அந்த மியூசியம் எல்லாம் பார்க்குறோம்ல. இப்போ விஸ்வேஸ்வரய்யா மியூசியம் இருக்குது பெங்களூரில். பிஜிஎம்எல் உங்களுக்கு மியூசியம் இருக்கும். கோல்டு மைனில் எப்படி இருக்கும் அதெல்லாம் போய் பார்த்துருப்பேன். பிஜிஎம்எல் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, இப்போ மூடிட்டாங்க. முன்னெல்லாம் இருந்துச்சு. இப்போ மியூசியம் இருக்கும், புரியுதுங்களா? இப்போ காலேஜெல்லாம் எப்படி இது எனக்கு தெரில. ஆனால் நான் படித்த எஃப்ஜிசி காலேஜிலலாம் மியூசியம் இருக்கும். எப்படி இருக்குன்னா, ஜுவாலஜிக்குன்னா பேட்ரிக் அதில் வேலை செய்வார். ஸ்கெலிட்டனாக மாட்டி வச்சுருப்பாங்க. இவ்வளோ பெரிய தவக்கலை போட்டு தண்ணியில் வச்சுருப்பாங்க. பெரிய பாம்பு வச்சுருப்பாங்க. பாட்டனி ஜூ லேப்னா இது நம்ம பில்டிங்கை விட பெருசாக இருக்கும். ஆமாம், இப்படி மியூசியம் வச்சுருப்பாங்க. ஜியாலஜி லேப்னா நான் நவீன் அந்த கல்லுங்க வச்சுருப்பாங்க. கோல்டு எப்படி இதாக பண்ணுற, எப்படி வளருதுன்னு அந்த மியூசியம் பார்க்குறது எங்கேயுமே இருக்காது. நான் ஃபிசிக்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் படிக்கிற பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் லேப் பார்த்தா அது அவ்வளோ பெருசாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இப்போ எப்படி நீங்கள் படிக்கிற காலேஜிலலாம் இருக்குதுன்னு தெரில எனக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு மியூசியமை அவரது வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மியூசியமுக்கு போகிறவர் தான், அந்த மியூசியமுக்கு ஒரு குழு அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்துக்கு ஒரு குறிப்பிட்ட பைபிள் ஸ்கூல் படிக்கிற 17-16 வயசு மதிக்கத்தக்க வாலிபர்கள் ஒரு 100 பேர் போகிறாங்க. எங்கே போகிறாங்க? அந்த மியூசியமு இங்கிலாந்து தேசத்தை, அந்த ஊழியத்தெல்லாம் சுற்றின்னு வருது. ஆமென், அல்லேலூயா, ராமன் சொல்லுங்க. இப்போ இந்த நான் சொன்ன பார், ஜான் வெஸ்லி ஐயாவுடைய அந்த பர்சனல் பெட்ரூமில் அவர் முழங்கால் படிட்டு அந்த 2 தரையும் குழி போல, என்னது இது பள்ளம் வந்தது பார், முட்டி போட்டு எங்களெல்லாம் ஸ்கூலில் அடிக்குவாங்க. அப்போ மண் தர தான், முட்டி வெளியே நின்றுக்கும், புரியுதா? நாங்கள் என்ன பண்ண, அந்த மண் இப்படி எல்லாம் நோண்டி திரும்ப அதில் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், புரியுதுங்களா? அவர் முட்டி போட்டு அழுது ஜோம் பண்ணி அப்போது அந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதிருந்துச்சான். அதாவது இவர் ஜான் வெஸ்லி எப்படி ஜோம் பண்ணுவாரான், ஆண்டவரே எனக்கு இந்த இங்கிலாந்து தேசம் எப்படியாவது ரட்சிக்கப்படணும்பா, இந்த இங்கிலாந்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி டெய்லி அழுது ஜெபம் பண்ணுவாராம். அவர் அழுது ஜெபம் பண்ணுவாராம். அந்த வாசகத்தோடு அவர் என்ன ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணாரோ அது போட்டு வச்சுருந்தாங்களா அங்கே. அல்லேலூயா. இப்போ அந்த குழுவில் ஒரு 100 பேர் அமெரிக்காவிலேருந்து இங்கிலாந்துக்கு போய் அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக ஒரு இந்த மியூசியம்க்கு வராங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ணிட்டு எல்லாம் பஸ்ஸில் ஏறுறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸு. அவருக்கு கரெக்டாக 17 வயசு. எல்லாம் தேடுறாங்க, ஓடி போய் தேடுறாங்க. இவர் எங்க ஒரு பேரை சொல்லி தேடுறாங்க. அவர் போய்
இந்த ஜான் வெஸ்லி ஜெபம் பண்ணாரு பாருங்க, அந்த 2 முட்டி பள்ளத்தில் தான் முட்டியை வச்சுன்னு, ஆண்டவரே எனக்கு எங்க அமெரிக்காவை தாரப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அழுது ஜெபம் பண்ணுகிறாராம். எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. 100 பேர்ல 99 பேர் இருக்கிறான். ஒருத்தர் மட்டும் காணோம். ஒருத்தர் மட்டும் ஆள் இல்லை. எங்கே போனார் தேடுங்க, அங்கே போய் இங்கே போய். அவர் கடைசியாக போய் அவர் பெட்ரூமை பார்த்தா இவர் அழுது ஜெபம் பண்ணுகிறாராம். ஆண்டவரே எங்கள் அமெரிக்காவை எங்களுக்காக ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லி 124 வருஷத்துக்கு முன்னே ஜெபித்த தேவ மனுஷன் தான் டாக்டர் பில்லி கிரஹாம். கரங்களை தட்டி கத்து நாம் மயப்படுத்தலாமா? நல்ல சத்தமா கரங்களை தட்டி. ஆமென். அவருடைய செய்தியெல்லாம் கேட்பேன். எப்படி தெரியுமா? ரொம்ப அருமையான செய்தி, ரொம்ப புரிகிற மாதிரி இங்கிலீஷில் தான் இருக்கும். பாதி புரியும் பாதி புரியாது எனக்கு, ஆனாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு பிரசங்கத்தில் லட்சங்க, ஒரு பிரசங்கம் தான் லட்சங்க கேட்பாங்க. அல்லேலூயா, அல்லே அற்புதம் ஊழியம் செய்யல. அல்லேலூயா, ஆமென். மிரக்கல் மினிஸ்ட்ரி பண்ணல அவரு. அல்லேலூயா, அவர் பண்ணுறதெல்லாம் சுவிசேஷம் ஊழியம். இயேசு சொன்னார், இயேசு வருவார், இயேசு செய்தார், இயேசு நடத்தினார், இயேசு நடத்துவார், இயேசு பலப்படுத்துவார், இயேசு உயர்த்துவார், இயேசு தாங்குவார், இயேசு உன்னை நடத்துவார். எல்லாம் இயேசு ஜீஸ். எல்லாம் கரங்களை நல்லா தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லாம் இதே தான். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அப்படியாப்பட்ட வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு வேணும். இன்னைக்கு ஏன் ஜபம், அதில் ஒரு 0.25% கொடுத்தா கூட போதும். அந்த 100ல் 1%, அந்த 1ல் ஒரு 0.25% ஜபம் பண்ணாலே போதும்ப்பா. 100% இல்லை, 10% இல்லை, 5%, 1%, ஒரு 0.25% ஜபம் பண்ணாலே போதுமே. அல்லேலூயா. இன்னைக்கு ஜபம் ரொம்ப முக்கியம். உன்னால் முடியாதது உன் ஜபத்தினால கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா. உன்னால முடியாததை உன் ஜபத்தினால கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா. 2வது பலத்தோட போகணும். மகிமையை சுமந்து கூனி குறுகி போகக்கூடாது. பலத்தோட போனோம். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவர் இங்கே ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்க. வாசிங்க நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. நீ பலத்தோட போகணும். உனக்கு இருக்கிற பலத்தோட போ. அல்லேலூயா. நம்ம இல்லாததை நினைச்சு தான் ரொம்ப பேருக்கு பிரச்சனையே. இருக்கிற பலத்தை வச்சு பார்க்க மாட்டோம். என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வர்றதில்லை. இங்கே அந்த வசனத்தை 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இதெல்லாம் நடக்குமா? என் கூட போதுங்க. ஆமென். கிதியோன் சொல்றான், ஆண்டவரே நீ என் கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? என் கூட இருந்தா இதெல்லாம் நம்ம கூட சொல்றேன் பாரு. வீட்டுக்காரர் வந்தாரு சொல்லுவோம், நீ இந்தா பாம்பு வந்திருக்குமா, அல்ல நீ இந்தா இது வந்திருக்குமா, நீ தான் அவன் இப்படி பேசியிருப்பானா, என் கூட நீ தான் போய் டவுன்ல கறி வாங்கி குத்திருப்பியே, சொல்றமா இல்லையா? அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமென். ஏசப்பா இன்னைக்கு சொல்றாரு பாருங்க. இங்க கிதியோன் அப்படிதான், ஆண்டவரே நீ இருந்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே சொல்றாரு. நான் உன் கூடவே இருக்கிறேன். இருக்கிற பலத்தோட போனோம். ஆமென். நம்ம இருக்கிறதையும் வச்சுன்னு வாய்க்குது. எத்தனை பேருக்கு வாய்க்குது? கை தூக்குங்க. வாய்க்கிறோம் கை தூங்க. நல்லா கத்தி ஜோம் பண்ணணும், பாட்டு பாடணும். ஆமென். பாரு, பிரசங்கம் உனக்கு. நீ நல்லாக்கணும், உன் புருஷன் நல்லாக்கணும், உன் பிள்ளைங்க நல்லாக்கணும், உன் குடும்பம் நல்லாக்கணும், உன் தேசம் நல்லாக்கணும், உன் ஃப்ரெண்டு நல்லாக்கணும். பிரசங்கம் தேவியாக்கா உனக்கு. புரியுதா? ஜபம் பண்ணுறிய அது கூட உனக்கு தான். என்னன்னு ஜபம் பண்ணுற? நான் நல்லாக்கணும், சமுதாயம் நல்லாக்கணும், குடும்பம் நல்லாக்கணும், இல்லையா? என்ன சொல்கிறீங்க? ஜபமாக உனக்கு தான். ஆனால் பாடலாம் ஆராதனை யாருக்கு?
ஏன் வாய் மூணுக்குது அப்போ? அல்லேலூயா. காணிக்கை கூட சர்ச்சுக்கு தான், காணிக்கை ஊழியக்காரனுக்கு. ராஜ்குமார் காணிக்கை ஊழியக்காரனுக்கு. என்ன ஜபம்? நான் நல்லா, நீ நல்லா இருக்கிறதுக்கு. அல்லேலூயா. பிரசங்கம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறது, நீ எப்படி இருக்கணும், நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையை குறித்து, ஒரு எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரோடு கூட பேசுகிறது. ஆனால் ஆராதனை மாத்திரம் ஆண்டவருக்குரியது. அதை திருடுறான் பிசாசு. திருடன் கையில குத்துட்டு தேலை கொட்டின மாதிரி திருட முழிக்கிறானே, தேல் கொட்டின திருடன் அந்த மாதிரி மூச்சுன்னு சர்ச்சில் வந்து இப்படி முன்ன உக்காந்துக்கணும். நீ ஆராதனை பண்ணிப்பார், நீ நல்லா பாடிப்பார், பிசாசு உங்ககிட்டே வராது. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாரு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அம்மா நேற்று நல்லா வீட்டில் மீன் குழம்பு துண்டு போய்க்குது. நண்ட சம்பவம் நேற்று மத்தியானம் நடந்த கதை சார். நேற்று வெள்ளிக்கிழமை நல்லா மீன் குழம்பு சாப்பிட்டு போய் உரிகம் போஸ்ட் ஆஃபீஸ்ட்டு விழுந்து ஆஸ்திரேலியாவை ஏற்றிட்டு போட்டுக்கிறான். கையெல்லாம் அடி, மூஞ்செல்லாம் வீக்கம். போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா, பிரதர் போன வாரம் தானே வந்து ஜோம் பண்ணேன். பாவம், வயசான அம்மா, பாவம் பார்த்தாவே பாவமாக இருக்குது. அவங்க எனக்கு தெரில, நான் வீட்டில் ஜோனாட்சி பத்துனுக்கிறேன். அவங்க பொண்ணு மைசூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் கொஞ்சம் எங்கள் அம்மாவை பாருங்கள், நாங்கள் வந்துன்னுக்குறோம். தெரில சிஸ்டர், நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நிமான்ஸ்கிட்னு போயிட்டுக்கிறாங்க. அப்போ ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சொன்னேன், இல்லை இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல மாதிரி இப்போ சிவில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்கிறாங்க. எதற்காக இதை சொல்கிறேன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்ம சோர்ந்து போகிறோம். நமக்கு இருக்கிற பலத்தோட போ, உனக்கு வெற்றியை கர்த்தத்து மீதி யாரின் கைகளில் வெற்றி தரணுமா? இருக்கிற பலத்தோட நல்லா ஜெபம் பண்ணு, இருக்கிற பலத்தோட உபவாசம் பண்ணு. எத்தனை பேர் உபவாசம் பண்ணுறீங்க எனக்கு தெரில. நீ உபவாசம் பண்ணலன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. ஒரு கிறிஸ்தவனா உபவாசம் பண்ணணும், ஒரு கிறிஸ்தவனா முட்டி போடணும், ஒரு கிறிஸ்தவனா ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் இல்லாத நீ கிறிஸ்துவ குவாலிட்டியே கிடையாது. உனக்கு யார் பிரசங்கம் பண்ணாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்ட. யார் வந்து உனக்கு கை வச்சு தலை மேலே ஜெபம் பண்ணாலும் உனக்கு நன்மை கிடையாது, உனக்கு அபிஷேகம் கிடையாது. ஆண்டவர் சும்மா உனக்கு பலத்தை தருவாரா? இஸ்ரவேலருக்கும் மீதியான கையில் விடுதலை சும்மா கொடுத்துட்டாரா? சும்மா கொடுக்கல, கலங்கடிச்சு தான் கொடுத்தாரு. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த பலத்தோடு இப்போ கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிப்பார். மூன்றாவது சமாதானத்தோடு போ. நிறைய பேர் சமாதானத்தை இழந்துடுறோம், நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்துடுறோம். இங்கே அப்போஸ்தலர் பவுலை பார்க்கும்போது வாசிங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சமாதானத்தோடு போன்னு ஜெயிலில் பிடிச்சி போட்டவனே சொல்லிடுறான். வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும் படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றார். சமாதானத்தோடு போங்கள் என்றார். அல்லேலூயா. அதிகாரி கிட்ட கட்டளை வந்துடுச்சு. அல்லேலூயா. அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள், நீ சமாதானத்தோடு போ. அங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஆமென் சமாதானம் இல்லாமல், அதாவது அவங்களுடைய சூழ்நிலை சொல்ல முடியாத அந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கடினம். எப்படின்னா, சாதாரணமான சிறைச்சாலையில் அவர்கள் வைக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் அங்கே ஆண்டவர் ஆராதித்தார்கள், துதித்தார்கள். தலைக்கீழ தொங்க விட்டுக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறாங்க. கர்த்தர் இறங்குறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீ சமாதானத்தோடு போ. இன்றைக்கு நீங்கள் என்ன மன வேதனையோடு இந்த காலை ஆராதனையில் இந்த வசனத்தை கேட்குறீங்களே எனக்கு தெரியாது. சமாதான குறைவோடு ஒரு வேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் இன்னும் சமாதானம் இல்லையே, என் வாழ்க்கையில் இன்னும் நிம்மதி இல்லையே, என் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்னும் சமாதானம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பழைய ஏற்பாட்டில் கூட இன்னொருத்தர் சமாதானத்துன்னு போன்றாரு. பைபிளில் இந்த 2 இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார் சமாதானத்தோடு போன்னு. வாசிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அங்கே ஒரு அம்மா ஓன்னு அழுது. புருஷன் கூட சொல்லிடுறான், குடிகாரிசி மாதிரி அழாதம்மா. ஊழியக்காரன் வந்து சொல்கிறாரு, பாஸ்டரும் சொல்லிடுறாரு,
இந்த அம்மா சரியில்லை மாதிரி இது கொஞ்சம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 1:17 வாசிங்க. அதற்கு ஏலி சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோடு போமா, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அல்லேலூயா. அங்க பாரு, ஏலி சொல்லிட்டாரு, நீ சமாதானத்தோடு போமா, நீ இஸ்ரவேல் தேவனிடத்துல என்ன கேட்டாயோ அது உனக்கு தருவார். இந்த காலை ஆராதனையில நீங்கள் என்ன விண்ணப்பம் பண்ணி ஜெபித்தீர்களோ, நீ என்ன ஆண்டவரிடத்துல கண்ணீர் விட்டு ஜெபித்தீர்களோ, நீ சமாதானத்தோடு இருக்கணும். எப்ப நம்ம சமாதானத்தை கெடுத்துக்குவோம் தெரியுமா? ஏன் இது சொல்ல வரேன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத எதிரிக்கிறான். யார் சொல்லவ? அல்லேலூயா. பிசாசு ஏன் சும்மாக்கிறவனை கூப்பிடுறீங்க சிஸ்டர்? அவன் எங்கேயும் அவன் வேலையை பார்த்துனுக்கிறான். நான் எழுதி சொல்கிறேன், சும்மா இப்போ பிசாசு இப்படி தான் போனாங்களா? ஆண்டவர்கிட்ட போய் சொன்னா, ஆண்டவரே, பிசாசு சொன்னா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த கிறிஸ்துவனுங்கிறானுங்களோ ரொம்ப மோசம், பண்ணுற அநியாயம் அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு பிசாசு மேலே போட்டுறானுங்க. நான் பண்ணல பிசாசுன்னுறானுங்க. பிசாசு போய் பேஜார் பட்டுக்கலாம் ஆண்டவர்கிட்ட, நான் ஒன்றுமே பண்ணல ஆண்டவரே, நான் சும்மா தான் என் வேலையை பண்ணுகிறேன். இவனுங்க பண்ணுற அநியாயம் அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு பிசாசு பண்ணிட்டான், நான் பண்ணல பிசாசு பண்ணிட்டான். அல்லேலூயா. இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி எப்படி தெரியுமா இருப்பாங்க? பொறாமை பிடிச்சவங்கிறாங்க. நீ உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க கூட இருப்பான். நல்லா பேசுவாங்க, நல்லா கூட வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா உன் கூட இருப்பாங்க. அவங்கள கண்டே பிடிக்க முடியாது உன்னால. இதுதான் கண்ணுக்கு தெரியாத எதிரி. பொறாமையோ எலும்புருக்கி. ஆமென். எது அதுனா வசனம் சொல்றது? நீதிமொழிகளை சொல்ல எலும்பு உருக்கிடுமா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? கர்த்தர் இன்றைக்கு உங்களோட சமாதானம் இதெல்லாம் கெட்டு போயிடும். இது நான் அதை தான் சொல்ல வரேன். பாருங்களேன், என்னன்னா இந்த சமாதானம் ஏன் கெட்டு போகுதுன்னா, அவங்க கிட்ட நல்ல புடவை இருக்குது, அவங்க கிட்ட நல்ல நகை இருக்குது, அவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்களே, இருக்கட்டும். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன் பாருங்க, கர்த்தர் எப்போ உன்னை உயர்த்தணுமோ அப்போ உயர்த்துவார், எப்போ உனக்கு வீடை கட்டணுமோ அப்போ கட்டுவார், எப்போ உன்னை நடத்தணுமோ அப்போ நடத்துவார், எப்போ உன் தேவையை சந்திக்கணுமோ அப்போ தேவை சந்திக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதெல்லாம் சமாதானம் கெட்டுறாங்க. இதெல்லாம் யோசித்த, ஏன் என்ன கூப்பிடல, ஏன் எனக்கு சொல்ல, ஏன் என்ன செய்யல, ஏன் என்ன பண்ணல. ஆமென். என்ன சொல்றீங்க? சமாதானத்தை கெடுத்துக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் சமாதானம் வராது. நீயா உருவாக்கணும் சமாதானத்தை. புரியுதா? அவங்க ஏன் பேசலை, அவங்க ஏன் விஷ் பண்ணல, அவங்க ஏன் தோத்திரம் சொல்லல, அவங்க ஏன் வரல, அவங்க ஏன் என்கிட்ட நிற்கல, அவங்க ஏன் எங்களுக்கு கொடுக்கல, இதெல்லாம் பண்ண. அவன் கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன? உன் புருஷன் சம்பாரிச்சு வந்து கொடுக்குறாரு உங்ககிட்ட, உன் வீட்டில் உனக்கு சோறு இருக்குது, உன் வீட்டில் டிவி இருக்குது, உன் வீட்டில் வண்டி இருக்குது, உங்ககிட்ட பணம் இருக்குது. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? அவங்க கொடுத்தானா கொடுக்கல என்ன? இப்போ கொடுத்த மாட்டேன் என்ன சொல்ல, போன பிறகு திட்ட போகிறான் உன்னைய. பாரு வந்து துண்டு போட்டானுவான். என்ன சொல்கிறேன்? என்ன சொன்னாலும் பேஜாராகுது உங்ககிட்ட. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல இதெல்லாம் 4வது எழுந்து போன்றார். பவுல சொல்றாரு, வாசிக்கல 9:6, அப்போஸ்தலர் 9:6 முடங்கி இருக்கிற பவுலை ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து போப்பா. வாசிங்க பார்க்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, பாருங்க, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். நீ செய்யறத நான் அங்க சொல்லுவேன், நீ முடங்கி இருக்காது. ஆமென். இன்னைக்கு நான் என்னால நேத்து வரைக்கும் நேத்து, அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு 11 மணிக்கு தான் எழுந்து சர்ச்சுக்குள்ளே போகிறேன். அந்த 3 நாள் ரொம்ப கஷ்டம். இப்போ கூட வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, புரியுதுங்களா? எழுந்து உட்கார. இன்றைக்கி பாருங்கள், காலையில் சர்ச்சில் சர்வீஸு, 2வது இங்கே சர்வீஸு, 3வது டிரைவர்ஸ் ட்ரெயினில் காரியம், புரியுதா? காரியம். அப்புறம் அது முடிச்சுட்டு ஒரு வீட்டில் ஒரு ஜபம் 2:30 மணிக்கு. நான் சொல்லிட்டு அங்கேயே சோறு துண்டு வந்துடும், உனக்கு வீட்டில் குத்துருன்ட்டேன். நான் எவ்வளோ உஷார் தெரியுமா? அப்புறம் நீ அங்கே போட்டு வச்சுட்டு சாப்பிடுனா எங்கே எழுதி சாப்பிடுவேன்?
நீ மனுஷன்தான் அங்கே கொடுன்ட்டேன். பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை போன்ட்டாங்க. பாரு வீட்டுக்கு ஆயிடுச்சா? ஹல்லேலூயா. இது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு சாயங்காலம் 6:30 மணிக்கு மைக்கில் நிற்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முடங்கி இருந்தா இது நடக்குமா? மடங்கி கூனி குறிஞ்சி உட்கார ஒரு வார்த்தை இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி நடந்துட்டாங்களே அப்படின்னு சொன்னால் நடக்குமா? கர்த்தர் சொல்ல முடங்கி இருக்காது, அவன் நடுங்கி திகைத்து போனான். அல்லேலூயா. அவனை கர்த்தர் நீ எழுந்து போ என்று சொன்னார். 5வதாக வாசிக்கலாம், லூக்கா 15:16. ஆமென். லூக்கா 15:16 நீ வாசிக்கும்பொழுது அங்கே அந்த 15ஆம் அதிகாரத்தில் கெட்ட குமாரனை குறித்து ரொம்ப சொல்லப்பட்டுனே வருது. அந்த 16ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவுட்டினாலே, அப்பொழுது பன்றிகள் தின்னும் தவுட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் புத்தி தெளிந்த போது, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதம். பாருங்க, போதும். நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போறேன். மனம் திரும்பி போனான். எப்படி போனா? எப்படி போனா? நான் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தன் தகப்பன் இடத்துல மனம் திரும்பி போனான். அல்லேலூயா. எத்தனை பேர் மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட இன்னைக்கு வர போறீங்க? ஆமென். முதல்ல உங்களுக்கு சொன்னேன், காண்பிக்கும் தேசத்துக்கு போனான் ஆபிரகாம். கிதியோன் பலத்தோடு போனான். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சமாதானத்தோடு எழுந்து போனான். அடுத்து இங்கே கெட்ட குமாரன் மனம் திரும்பி போனான். ஆமென். இங்கே இன்னொரு ராஜா நம்பிக்கையோட போனான். இன்னைக்கு நம்பிக்கையோட வீட்டுக்கு போக போறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையோட இன்னைக்கு சர்ச்சிலேருந்து போக போறீங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, நம்பிக்கை தான். மனு, உங்க மாமாவை பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பணும் ராஜ்குமார் நீ. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு, உங்ககிட்ட பேசுறாரு. நான் சொல்றேன், நம்பு நீ ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க பாரு, ஒரு ராஜா. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். 48ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜா, மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, பாருங்க, ராஜா எப்படி? அவன் ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். பிள்ளை செத்துரு போது. 100க்கு அதிபதினு அங்க லூக்காவில் சொல்லப்படுகிறது. ஆனா இங்க ராஜான்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய ராஜாவா இருந்திருக்கணும் இல்ல அவரு? ஆமாவா இல்லையா? ஆமா, he was a king. ஆமென். அல்லேலூயா. அது எப்படியோ நமக்கு தெரியல, இருக்கிறதே நம்ம வாசித்துக்கலாம். ஆமென். அந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தபோது ராஜாவின் மனுஷர் அப்படித்தானே இருக்குது பைபிள். உங்கள் பைபிள் அப்படித்தானே இருக்குது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அங்கே 100க்கு அவன் பிள்ளை மறிக்க போகுதுன்னு திரும்ப ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நம்பிக்கையோட பாரு. நம்பிக்கை இல்லாததான் நிறைய பேர் வாழ்ந்துருக்கும். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான். அவன் சாப்பிட்டோன்னு சொல்லுவான், டே வாந்தி எடுக்கிற மாதிரி இதுறானுவான். உடனே வாந்தி எடுத்துருவான். ஆமாம், வண்டியில் போயினே இருக்குவோம். உயிர்ந்துடணும்னு இன்னைக்கு அவன் உயிர்ட்டு பிறகு சொல்லுவான், உயிர்ந்துடலான்னு நினச்சேன் அப்படின்னுவான். உண்மை சிஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன, நான் நம்பிக்கை இல்லாத ஒரு இது பாருங்க. எல்லா எதுலையும் நம்ப மாட்டாங்க. சில பேருக்கு டவுட், இங்கே வச்சோம்மா, அங்கே வச்சோம்மா, காசு வச்சோம்மா, கொடுத்துட்டாங்களா, அங்கே வாங்கினாங்களா, கரெக்டுங்களா? நம்பிக்கை இல்லாத இருக்கும். வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அங்கே வசனம் சொல்லுகிறது, ராஜாவின் மனுஷரை
இயேசு பார்த்து சொன்னார், நம்பிக்கையோடு போ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் பாவத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பிரச்சனையில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் போராட்டத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பலவீனத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம், ஒருவேளை நிந்தனையில், அவமானத்தில், ஒருவேளை தேவையில் இருக்கலாம். நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறது எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கையோடு போங்க. உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு 2-3 பேருக்கு சொல்லுங்கள், நம்பிக்கையோடு போங்க. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை தாங்குவார். நம்பிக்கையோடு போங்க. உன் குடும்பத்தை கட்டுவார், உன் கணவனை மனைவியை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார்.